ஹலோ கைஸ், 2026க்கான டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோமா வேண்டாமான்னு சொல்லிட்டு 1008 ஆஸ்லேஷன் சோர்ஸ் புக்ஸ் வேறு அதிகமாகிடுச்சு. இதை நம்மளால் படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சு நாள் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. அதில் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க. இத்தனை வருஷம் படிச்சிருந்தோம் பண்ணியிருந்தோம், இதெல்லாம் பார்த்தாலே ஒரு தனி மோட்டிவேஷன் தான். நான் பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டார்ட் பண்ணேன். அந்த எக்ஸாம் எழுதுகிறப்ப குரூப் 4ல் எனக்கு மினிமம் ஒரு 156 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு வேலை கிடைக்கல. குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். ஆனால் மெயின்ஸில் எனக்கு வரல. அப்போ மெயின்ஸுங்கிறதுனால பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுலே விட்டுட்டேன். ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கிறது தான் மெயின் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. 2024 ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 10ஆம் தேதி என்னோடய மேரேஜ், 9ஆம் தேதி எக்ஸாம். அப்போ இருந்த ஒரு அறிகுறியில் யாரும் அழைச்சிட்டு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால அந்த டைமில் எக்ஸாம் அட்டன் பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிட்டேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் கிருஷோபா அகாடமியில் தான் ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக அவங்க குழந்த பிறந்துட்டாங்க. பிறந்ததுக்கப்புறம் அழுதுகிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்கள வச்சு பார்த்துக்கிறதே இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை. எல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டு அப்போ புதுசாக அப்படி தான் செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக அவங்க ஜெல்லாயிட்டாங்க. அதனால கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அப்பயும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் அந்த மாதமாக இருக்குமே படித்தமே போய் அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 3 மாதம் இருக்கப்போ அத்தைகிட்ட கொடுத்துட்டு போயிட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு. 201 மார்க் தான் வந்துச்சு. இருந்தாலும் ஒரு ஆசிலேஷன் போயிட்டே இருந்துச்சு. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, வீட்டு வேலை தனியாக இருக்குது, பாப்பா அவங்கள தனியாக பார்க்கணும். ஸோ அதோடு சேர்த்து இதை நம்மளால் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு இதாக தான் இருந்துச்சு. பட் ரிசல்ட் பார்க்குறப்ப நிறைய பேர் இதே விஷயத்த பண்ணி அப்படி இருந்துமே ரிசல்ட் இது பண்ணி வேலைலாம் வாங்கியிருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. சரி நம்மளும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா எப்பயும் காரணம் தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 12லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஐஏஎம் 12th ஃபஸ்ட் யூனிட் தான் நான் படித்தேன் ஃபஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே போயிட்டுருக்கோம். நம்ம எவ்வளவோ நாள் படித்து கிடிச்சு கொண்டு வந்துட்டோம். எதுக்கு அதை கடைசி நேரத்தில் விடுவோம்? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக நமக்கு அந்த வேலையை வாங்கி தருவார். அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஆசிலேஷன்லேயே இருப்பீங்க. நீங்களும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த முடிவை நம்ம எடுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான தகுந்த காலத்தோடு எடுத்தோம்னா தான் நம்ம அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கான நேரம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் மனசு மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டைம் இருக்காது. வாங்க நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சேர்ந்து படிப்போம்.